வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி, நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குது அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். ஸோ 2லிருந்து அவர் வந்து உருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் 2-3 தொடர்பு இருக்குது. ஏன்னா சனி குருடைய சாரத்தில் அது பரிவர்த்தனை 2-3 இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 அந்த ஒரு தொடர்பு இருந்தாலே என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, தேவையில்லாத கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்க நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ல் வந்து குரு நல்ல ஒரு ஆட்சி பண்ணுறது, நிறைய பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய், 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது சுக்கிரனுடைய இதில், ஏன்னா அது பரிவர்த்தனை சுக்கிரன் தான் வராரு. ஸோ அதனால் அது ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட்டு 6ல் உள்ள அந்த செவ்வாய் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு, பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வந்து பழுதுகள் நீக்கிறது, அந்த மாதிரி சர்வீஸ் விடுறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை 5லேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா வந்து தொழிலில் வந்து அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன், 6ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது ஒரு நீச்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா வேலை செய்கிற இடங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதாவது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் கம்யூனிகேஷன்ஸ், நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுன்னா அந்த நீச்சம்ங்கும்போது அது நீச்ச பங்க ராஜயோகம் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் புதன், அதாவது புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான புதன், ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் நீச்சமாக இருக்கும்போது தந்தை பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்களும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து நல்ல ஒரு, அதாவது பரிவர்த்தனையில் வந்து ஆட்சியாக இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நல்ல தொழில், நல்ல மென்மையான ஒரு விஷயங்கள், ஆன்மீகம் மற்றும் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான குருவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, பிரயாண திட்டங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பலன்கள். ஸோ தசாபத்தி பலன்கள் வந்து மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து 2ல் இருக்கும்போது பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. பேசும்போது கொஞ்சம் இடகுடமாக பேச, கொஞ்சம் எமோட்டாகி பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து சனியும் சூரியனும் வந்து நெருக்கத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து இருக்கிறார் இந்த வாரத்தின் முற்பகுதியில். அது வந்து புதன் வியாழனில் வந்து 8ல் போகும்போது அந்த சந்திராஷ்டம காலகட்டம் அந்த 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. மற்றபடி உங்களுக்கு வந்து மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 11லேருந்து 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் சிறப்பான பலன்கள், நல்ல கம்யூனிகேஷன், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பிரயாணங்கள்லாம், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து குரு தசாபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 3லே இருந்து நல்ல பிரயாணங்கள் பண்ணி நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும், இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு மென்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம் பண்ணணும். அந்த விஷயத்தில் நம்ம மொபைலை நோண்டி பார்க்குறது, நமக்கு தெரியாமல் கண்காணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் நீச்சமாக இருக்கும்போது அது 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து நம்ம பார்க்குறதுலேருந்து இன்னொரு செஷன் மாற்றுறது, கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மகர லக்னமாக வந்து கேது தசாபதியும் கேது வந்து 9ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போது கொஞ்சம் நம்ம சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதியும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் விஷயம் நிறைய வெற்றிகள், கலைஞர்களுக்கு பெரிய வாழ்வு, பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சாலும் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன். ஸோ எது நல்லது கெட்டதுன்றதை நோட் பண்ணி வச்சு அது தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் கொஞ்சம் சின்ன சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களும் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், மற்றபடி வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் 3 மற்றும் 10 தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்குது. ஏன்னா 8 சம்மந்தப்படும் போது நம்ம தகுதிக்கு மீறி அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் நீச்சமாக இருக்கும்போது கேவலமாக பேசுகிறது, ஒருத்தரை தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேவலமாக குடும்பத்தில் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அவமானங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்ட்டும் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முதல் குழந்தை வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான சந்திரன். 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா புதன் வியாழனில் சின்ன கருத்து பேதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், அவமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு பரிவர்த்தனை நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப கவனம் தேவை. மற்றபடி 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் வந்து 2 வரும். பெரும் வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதியான சூரியன் வந்து 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சில பேருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2ல் இருந்து அவர் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதினா குரு வந்து சிறப்பான பலன்களை அள்ளி தருவாருங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து 2க்கே வரும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் காசு நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போது சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்ற மாதிரி போஸ்ட்பாண்டிங்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியாக 2ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடன் ஒரு கேவலமான ஒரு வாக்குவாதங்களோ குடும்பத்தில் ஒரு வாக்குவாதங்கள் அதனால் நமக்கு அவமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியினுடைய வந்து நிறைய கருத்து பேதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் பார்த்துறது ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி வந்தவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல லாபம் சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு கால்குலேஷனுங்க. ஸோ இது வந்து எது நல்லது கெட்டதுங்கிறதும் நம்ம நோட் பண்ணி வச்சு அது பிரகாரம் வந்து பிளான் பண்ணி போகும்போது சிறப்பான மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து 3லேருந்து அது இப்போ பரிவர்த்தனையிலேருந்து ராசிக்கே வரும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணணுன்ற மெனக்கட்டு பண்ணிட்டு வருவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும் நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் வரும். ஏன்னா வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் தந்தை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை வந்து ராசிக்கே வரும்போது ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் வரும். ஏதோ ஒன்று நினச்சோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அது 3 8 போது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஃபீலே அடிக்கடி கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அதுவும் கம்யூனிகேஷன்ஸ் ஏதாச்சும் விஷயங்கள் வந்து நமக்கு சந்தேகங்கள் வந்து அதனால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பொறுமையாக தியானம் பண்ணுறது ஒரு சாண்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே. அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே நீச்சமாகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன ஒரு அவமானங்கள் தாயார் மற்றும் மனைவியால் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் அது அடிபட்டு அதுக்கப்புறம் தான் யோகமாக மாறும். என்னடா இப்படி பேசிட்டோம் அப்படின்னு பட் பேசிடுவாங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசிக்கே வரும்போது அது பரிவர்த்தனை வரனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4லும் நல்ல யோகம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை வந்து ராசிக்கே வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய திட்டங்கள் புதிய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. புதுசாக ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதி 12 எவ்வளோ லாபங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் நமக்கு விரயங்கள் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். சரி என்னங்க அது என்னென்னவோ பண்ணுறோம் ஆனால் கையில் நிற்க மாட்டேங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி வந்தவனாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ என்னடா அது அலைச்சல் அதிகமாக இருக்குங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பாசஸுடைய ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் ஒன்றா இருக்கும்போது ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை பலுக்கள் திங்கள் செவ்வாயில் அதிகமாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 4 இருக்கும் நல்ல ஏற்றங்கள் சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து ராசியிலே இருந்து அது குருடைய சார்ந்தவும் அது குரு வந்து பரிவர்த்தனை இங்கேயே வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய திட்டங்கள் பெரிய ஒரு லெவலில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி பெருசாக வரணுங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தார்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி ராசியிலே வரும் புதிய தொழில் திட்டங்கள் மூலியமாக பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை நிறைய பேர் ஏற்படுத்தும். ஸோ அது வந்து சிறப்பான நல்ல ஐடியாஸ் புது ஐடியாஸ் புது விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மெனக்கெடுவீங்க. அதுக்கான ஒரு கஷ்ட நஷ்டங்களை ஒரு எஃபோர்ட் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் மீன லக்னமாகுது சனி தசாபதி சனி வந்து 11ஆம் தேதி 12 இருக்கும்போது எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் நம்ம பத்தலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அது ஒரு சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான் வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதி வந்து ராசியிலே நீச்சமாகுது தாயார் மற்றும் மனைவியால் சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வெளி வட்டாரத்தையும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ண போய் அது நமக்கு அவமானமாக முடியும். பட் அதுக்குள்ள சரியாயிடும். பட் இருந்தாலும் அவமானம் வரும் கொஞ்சம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து கேது தசை கேது 7 இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் கொஞ்சம் நிறைய வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சில நேரத்தில் வந்து கணவன் மனைவி நடுவிலும் வியாபார ரீதியாக சில பேர் வந்து வெளியில் வந்து பிரயாணம் பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சுக்ர தசா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 3லே வந்து நிறைய சந்தேகங்கள் உள்ளுக்குள்ளே வரும். ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுங்கிற ஒரு மன பயத்தையும் ஒரு சந்தேகங்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் யோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த யாருக்குன்னா இது சுக்ர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் மேஜராக பாதிக்கும். மற்றவங்க ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இது மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் என்ன நல்லது கெட்டதோ அதை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது
பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்கும் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதக ஸ்தானத்தும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதக ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்தது. இப்போ உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7 வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியும். நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.